ஹாய்ங்க, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நான் கட்டியிருக்க சாரீ பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். இந்த வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. உட்காந்து பேசலாம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இப்போ நைட் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி ஹாலிடே. எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கடவுளை கும்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்ருப்பீங்க. கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க. ஜீரணமாக இருக்காது சில பேர்த்துக்கு. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஓமம் வாட்டர் குடிங்க. இல்லைனா ஓமம் வீட்டில் ஓமம் இருந்ததுன்னா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணி குடிங்க. சீக்கிரம் ஜீரணமாகிடும். நாளைக்கு திருப்பி ரொட்டீன் ஆரம்பிக்கும் எல்லாத்துக்குமே. ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க, கடையில் வேலை பார்க்குறவங்க கடைக்கு போவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வீட்டில் தாங்க இருக்கேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னோடய ரொட்டீன் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிற வேலை தான். ஸ்கூலுக்கு அனுப்பணும் சின்ன பொண்ணை. ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கட்டணும். அப்புறம் என்ன வேலை இருக்கும்? வீடு பெருக்கணும், துணி துவைக்கணும், சாமான் கழுவணும், மார்க்கெட் போகணும். இந்த மாதிரி வீட்டு வேலைங்கள்லாம் இருக்கும். திருப்பி ஈவினிங் வருவாங்க. அவங்களுக்கு டீயோ காஃபியோ ஏதாவது கொடுக்கணும். அப்புறம் நைட்டு டின்னர்னால் இப்போ நாங்கள் செய்கிறது கிடையாதுங்க. என் சின்ன பொண்ணு தான் செய்வாங்க. டெய்லி தோசை ஊற்றி கொடுத்துருவாங்க. வெங்காய தோசையாக இருந்தாலும் சரி, முட்டை தோசையாக இருந்தாலும் சரி, அவங்க தான் சுட்டு கொடுப்பாங்க. சட்னி அரைச்சி கொடுத்துருவாங்க, சாப்பிடுவோம். திருப்பி காலையில் எழுந்திரிச்சு அதே வேலை தான் நடக்கும். இதில் நாங்கள் வீட்டில் சில பேர் இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க சில பேர்த்துக்கு இந்த வேலை நடக்கும். இதில் எக்ஸ்ட்ராவும் வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃபுங்க வீட்டில் உட்காந்து வேலை செய்கிறாங்க, அதுவும் செய்கிறாங்க. வெளியே வேலைக்கு போகிற பெண்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளியே வேலையும் பார்க்கணும். அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இந்த காலத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போனால் தான் வீட்டை பார்க்கறதுக்கு முடியுது. ஏன்னா வீடு கட்டினவங்க இஎம்ஐ இருக்கும், நிறைய பொருளுங்க வாங்கியிருப்பாங்க இஎம்ஐயில், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அதனால் அவங்க வேலைக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, வேலைக்கு போங்க, நான் வேணான்னு சொல்ல. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நல்லா நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, அப்புறம் ஜாலியாக இருங்க. எதையும் போட்டு ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஆஃபீஸ் ஒர்க்கை ஆஃபீஸ்லேயே முடிச்சுருங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா குழந்தைங்க, ஹஸ்பண்டுங்க, அவங்க கூட வீட்டில் இருக்கிற ஃபேமிலிங்க கூட சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டில் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அது நம்ம உடம்பு தான் கெட்டு போகும். அதனால் ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸ்லேயே முடிச்சுருங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக இருங்க. சண்டே ஒரு நாள் இருக்கா, வெளியே போக முடிஞ்சால் வெளியே போங்க. உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ போங்க. ஃபேமிலியோடு போகிறீங்களா ஃபேமிலியோடு போங்க. இல்லை குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்களா கூட்டிகிட்டு போங்க. நல்லா ஜாலியாக இருங்க. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஃபீல் பண்ணோம்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நடக்கிறது தான் நடக்கும். நம்ம பிறக்கும் போதே தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் போய் சேர்கிற வரைக்கும் இருக்குது. சரிங்களா? விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க, மனசுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க. ஏதோ பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். நன்றிங்க.